மகாபாரதத்துல சிறந்த நாடகம் இந்த பாதாள அரக்கன் மதுரை சொல்லக்கூடிய பாண்டுராஜன் மோட்சம் அர்ஜுனன் கோகவதி திருமணம். அப்படி பாண்டுராஜன் எப்படி மாடுமடைந்தார், எப்படி சொர்க்கவாதி அடித்தார் என்பதுதான் நாடகம் விளக்கமானது. அந்த பாண்டுராஜன் எப்படி மோட்சம் அடைந்தாரோ இன்னும் சந்தேகப்பட்ட இன்னும் கிருஷ்ணயா மோட்சம் சேர வேண்டும் என்று இப்ப நாடகத்தை தைரியம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாடகம் இந்த நாடகம் என்ன நாடகம்னா ஊருக்கு திட்டு போடுவாங்க. ஒரு பெரிய மேட்ரை சொல்ற ஆடி மாசத்துக்கு நான் அவஸ்தை போட்டு போன பூத்துக்கு இதே மாதிரி தானே அவனை பாத்துக்கலாம் பூத்தவா ஊர் ஊருக்கு போட்டு வந்துருவீங்க இல்லையாப்பா ஆடி மாசத்துல வந்து பூச்சி அது மாதிரி வேலை நான் என்ன பண்றது இல்ல கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகி பூச்சி அப்படி இருந்தா கவலை சவால் வந்துவார் யாரா பேர் மேல வந்துடலாம் கரண்ட் புடிச்சுக்கலாம் நான் பேர் அப்படி சவாலான வந்தவர் அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜன் அது மட்டும் கிடையாது விருக்கமானது ரொம்ப சந்தோஷமா ஆனா ஒரு ஆள் மட்டும் திகில் இருக்கிறான். யாரா சந்தோஷம் நம்மள திட்டவங்க தாண்டா ஆதரிக்கிறத காரி போயிட்டோம் அவங்க பாடி சேர்த்த கூட நம்மள ஆடுறோம் மதனான திட்டுங்கிறானே ஊருக்காரெல்லாம் சேர்ந்து கூட என்ன அடிக்கிட்டோம். கோவம் ரோசம் வந்து வந்து சொன்னாரு சாத்தகம் வரலப்பா நீ வந்து வந்து போய் என்ன நான் நல்லா இருக்கிறேன் தெரியல கூட போய் யாரும் ஒருத்தர் மதனம் கூப்பிட்டு அட நீ மேட்ச் தெரிஞ்சுக்கிட்ட மதனம் தெரியல இவளா ஜனம் இவளா யாரும் ஆடாத போக்காடுற மாதிரி அப்படி அர்ஜுன மகாராஜன் தவறான வந்தார் காலக்கப்படுவாங்க. அப்படி இருந்தால் மேல் வித்தமானது சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்றதா எதற்காக செய்கின்றா நல்லா புரியுதா அப்படி காண்டவனத்தை எதற்காக இருக்க காண்டு பேரானது எப்படி வந்தது யார் வைத்தது காலகேய சூரன் அந்த காண்ட வளர்த்தாரக்கூடிய காலகேய சூரனை வடித்த காலகேய சூரன் அப்படி அந்த காலகேய சூரனை வடித்த காண்டம் என்ற பேரை பெற்று எப்படி
வந்து காணியோட சேர பெற்றேன். அது மட்டும் கிடையாது.